சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணிமேகலை பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியை விட்டு வெளியில் வந்து என்னை பிரியங்கா டாமினேட் பண்ணுறாங்க. குக்கா உள்ளே வந்துட்டு ஆங்கரிங் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பிரச்சனை இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் சில பிரபலங்கள் மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த நிலையில் தற்போது குரேசி, சகீலா, சுனிதா, டிஜே பிளாக், அமீர், பாவனி, பூஜா அப்படின்னு ஏகப்பட்ட குக் வித் கோமாளி பிரபலங்கள் பலரும் இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. மேலும் குக் வித் கோமாளியில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் எதனால பிரச்சனை வந்துச்சு, யார் மேல தப்பு அப்படிங்கிறதையும் வீடியோ மூலமா வெளியிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் மூலமா மணிமேகலை தானே வெளியில வரல, விஜய் டிவி அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க. மணிமேகலைக்கு பிரச்சனை சுயமரியாதை இல்ல, அவங்களுடைய பொறாமை குணம் தான். மேலும் திவ்யா துரைசாமி பிரியங்காவை பாராட்டி நன்றி சொல்ல அதுக்கு பிரியங்காவும் அவங்களுக்கு நன்றி சொல்லி பேச பிரியங்காவுடைய பேச்சை நடுவில் தடுத்த மணிமேகலை அங்க இருந்த எல்லாருக்கும் முன்னாடியும் பிரியங்காவை பேசக்கூடாதுன்னு, இங்க நான் தான் ஆங்கரிங் பண்றேன், நான் பேச வேண்டியதை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னபோது தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதும். இதை தொடர்ந்து சேனல் தரப்பு நீங்க பிரியங்கா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியது கிடையாது, உங்களை மாதிரியே நானும் பண்ணா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஃபன்னா சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சேனல் தரப்பு சொல்ல அதுக்கு மணிமேகலை பார்த்தனா அதையும் செய்ய முடியாது, நான் பிச்சை கூட எடுப்பேன் ஆனால் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சேனல் மணிமேகலையை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு குக் வித் கோமாளி பிரபலங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மணிமேகலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டோரியில் ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பலரும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை அதிகமாகுது, எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து போலியாக ஒன்றை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் மட்டும் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு வெளியில் வந்து சிங்கிள் ஹேண்டடாக டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரசிகர் போட்டிருந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி மணிமேகலை நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா மணிமேகலை தனக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மீண்டும் மணிமேகலை தரப்பிலிருந்து தனக்கு ஆப்போசிட்டாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு விரைவில் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம்.